வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். என் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க, குருவே துணை. அனைவரும் தியான நிலையில் நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். இந்த தியான நிகழ்வினை குருமகான் அவர்களே சூக்குமமாக நம்முடன் இணைந்து சிறப்பாக நடத்தி தருவார்களாக. உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்வோம். உடலின் எந்த ஒரு பகுதியும் எந்த ஒரு பகுதியையும் தாங்கக்கூடாது. பூமி மட்டுமே பருவுடலை தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும். முதலில் பருவுடலை ஒவ்வொரு பகுதியாக தளர்வு செய்து கொள்வோம். பாதங்கள் இரண்டையும் தளர்வு செய்து கொள்வோம். கால்கள், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, மார்பு பகுதி, தோள்பட்டை, கைகள், கழுத்து பகுதி, மற்றும் தலைப்பகுதி. பருவுடல் முழுவதும் தலை உச்சி முதல் பாதம் வரை தளர்வான நிலையில் இருக்கிறது. தளர்வாக அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடலில் மெலிதாக உள்ளும் புறமுமாக அசைந்து கொண்டிருக்கும் தெய்வீகமான சுவாசம். ஒரு 5 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுப்போம். நிதானமான ஆழமான மூச்சு. மூச்சு காற்று உட்செல்லும் போது பிரபஞ்ச சக்தி உட்செல்வதாகவும், வெளிவிடும் போது நம் தேவையற்ற எண்ணங்கள் வெளி செல்வதாகவும் பாவனையோடு செய்வோம். தெய்வீகமான சுவாசம் நாசியின் உட்பகுதியில் தட்டிச் செல்வதை உணர்ந்து செய்வோம். இப்பொழுது நம் மனதின் அலை நீளம் மெதுவாக குறைந்து குறைந்து தியானத்திற்கு தயாராகிறது. எங்கும் நீ
கமர நிறைந்திருக்கும் இறை சக்தி நம்மை சுற்றியும் சூழ்ந்தும் அழுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் தெய்வீக பேராற்றலே நிறைந்துள்ளது. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் தெய்வீக பேராற்றலே நிறைந்துள்ளது. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் இறையாற்றல் நீல நிறத்திலே அழுத்தமாக நிறைந்துள்ளது. இறையாற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். இறையாற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் ஒரு வளையம் போல் சுழன்று நம்மை சுற்றி இயங்குகிறது. காப்பாக அமையட்டும். அருள் காப்பிட்டுக் கொள்வோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னை தந்தை இருவரின் உருவத்தையும் கண்முன் நிறுத்தி அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கி அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்வோம். அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் திருவுருவை கண்முன் நிறுத்தி நன்றி உணர்வோடு வணங்கி ஆசான் அவர்களிடமும் ஆசி பெற்றுக் கொள்வோம். ஆசான் அவர்களோடு சூக்குமமாக இணைந்தருளிய வள்ளல் பெருமான் அவர்களை மற்றும் சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள், யோகிகள், மகரிஷிகள் அனைவரையும் வணங்கி இந்த தவத்தினை தொடங்குவோம். தவம் சாந்தி தவம். மூலாதாரம், குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்தில் குவிந்து இயக்கம் பெறட்டும். மூலாதார சக்கரம் நன்கு இயக்கம் பெற ஒரு 5 முறை அஸ்வினி முத்திரை செய்து கொள்வோம். ஆசனவாயை நன்கு சுருக்கி இறுக்கி பிடித்து பின் விடவும். இதேபோல் தொடர்ந்து செய்யவும். இப்பொழுது மூலாதார சக்கரம் நன்கு சுழன்று இயங்குகிறது. சுழலும் போது சுழலலை, விரிவலை தோன்றிக் கொண்டே இருக்கிறது. சுழற்சியையே கவனிச்சு பாருங்க.
விரிவலை சுழலலையை கடந்து மையத்தில் மனதை செலுத்துகிறோம். கருமையத்தின் மையத்தில் மனம் ஒடுங்கட்டும். மையத்தில் மனம் குவிய குவிய அழுத்தம் அதிகரிக்கிறது. இன்னும் ஆழ்ந்து ஒடுங்கி ஒடுங்கி நிற்கிறோம். கருமையத்தின் மையத்தில் அழுத்த உணர்வை நன்கு உணர்வாக பெறுகிறோம். பருவுடல், அதனுள் சூக்கும உடல், அதனுள் பிரணவ உடல், இந்த மூன்றுக்கும் மையமாக விளங்கும் மூலாதாரம் காந்த திணிவு பெற்ற மையம். மைய உணர்வு மட்டுமே.
மூலாதாரம் ஈர்க்கும் தன்மையுடையதால் பிரபஞ்ச ஆற்றலையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் தன்னுள் ஈர்த்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாவற்றிலிருந்தும் வரக்கூடிய வான்காந்த தெய்வீக பேராற்றல் தொடர்ந்து நம்முடன் இணைப்பு பெற்று மூலாதாரத்தில் குவிந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். மண் என்ற நில தத்துவத்தின் தன்மையுடைய மூலாதார சக்கரம் உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மையம் மூலாதாரம். மூலாதாரத்தில் குவிந்த இறை சக்தி உடல் சக்தியாக மாற்றம் பெற்று உடலின் ஒவ்வொரு செல்லிலும் பாய்ந்து நிரம்பி புத்துணர்வு பெறுவதை உணர்கிறோம். நல்ல தெய்வீக சக்தியே நம்முள் மலரட்டும், ஆன்மீக சக்தியே பெருகட்டும். இறையாற்றல் நிரம்பிய இந்த பருவுடலையே பார்க்கிறோம். உடலே உணர்வாக, உணர்வே உடலாக ஒரு நிமிடம் தியானம் செய்வோம். சுய தரிசனம். இத்துடன் தவத்தை நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைந்திருக்கிறது. இந்த அமைதியான மனநிலையில் அன்பும் கருணையோடு சங்கல்பமும் வாழ்த்துக்களும். சங்கல்பம்: அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்,
மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம்மை நாமே வாழ்த்திக் கொண்ட நாம் சமுதாயத்தில் மற்றவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். முதலில் வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து. மக்கட் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைத்து வாழ்த்துவோம். சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துவோம். உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, அன்றாட கடமையிலே நம்முடன் தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்துவோம். நம் எண்ணத்தை புரியாதோர், நம்மை எதிரியாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம். இனிவரும் வாழ்த்துக்கள் கூட்டான வாழ்த்து. முதலில் ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியத்தை வாழ்த்துவோம். அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரிய வாழ்க்கை கல்வி வாழ்க வளமுடன். அவர் தோற்றுவித்த உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகெங்கும் உள்ள வேதாத்திரிய பயிற்சி மையங்கள் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று இந்த தவத்தில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த ஆனந்த யோகத்தை அருளிய குருமகானை நன்றி உணர்வோடு வணங்கி வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகெங்கும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி.
இரு கைகளையும் ஓசையின்றி மெதுவாக தேய்த்து உள்ளங்கைகளை கண்களில் ஊற்றி முகத்தை வருடி கைகள் இரண்டையும் மேலே தூக்கி சேர்த்து வணங்கி பின் மெதுவாக கீழே இறக்கி உள்ளங்கைகளில் அருள் பார்வையாக விடுத்துக் கொள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.